ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் முட்டையும் வாழைப்பழமும் வச்சு சூப்பரான கேக் செய்ய போகிறோம். கேட்டாட்டம் குக்கி செய்கிற மாதிரி கேக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அருமையாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். உங்களுக்கு அவன் தேவையில்லை, அதே போல் மோல்டும் தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் டிக்கி ஆட்டம் வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது வந்து மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன், இது உள்ளே சாக்கோ சிப்ஸ் ஸ்டப்பிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டாக அருமையாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்குள்ளே ஸ்டப்பிங் பண்ணியிருக்க சாக்லேட்டு அவங்க கடிக்கும்போது கிட்டத்தட்ட அவங்க சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா டார்க் ஃபேண்டசி சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குக்கீஸ் கேக் இது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம், குழந்தைங்க கூட செஞ்சிடலாம், பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இந்த கேக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பனானா எக் டிக்கி கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு பனானா எடுத்திருக்கேன். ஸோ வாழைப்பழம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, செவ்வாழை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களாண்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதே போல் நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். இதை நல்லா மசிச்சுக்குங்க. வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடிச்சு. தனியாக வச்சிடலாம். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். அதோட உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நல்லா பட்டர் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிற அளவுக்கு, அந்த சர்க்கரையோட நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் ஒரு 50 ml அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மிக்ஸிங்க இந்த முட்டையும் வாழைப்பழமும் அடித்து வச்சுருக்கிற பவுலில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட எடுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சோண்டு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஸ்ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் ஒரு 2-3 ட்ராப் வெண்ணிலா எக்ஸ்ட்ரேன் போட்டுக்கோங்க. எசன்ஸ் இருந்தால் எசன்ஸும் போட்டுக்கலாம். இது எக்ஸ்ட்ரேன்ட்டு. இது வந்து ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக்கிங் ப்ராசஸ் போகலாம். பிஸ்கெட் செய்கிற மோல்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் ஃபுல்லாக நம்ம பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம்.
மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுருங்க. அதுலேயும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களாண்ட நீங்கள் இதுக்கு பதிலாக கவர் கூட எடுத்துக்கலாம். பாலித்தீன் கவரு, பால் கவரு, எண்ணெய் கவரு. இப்போ இந்த பேக்குள்ளே நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரு இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு பட்டர் நம்ம தேய்ச்சி வச்சோம் இல்லையா, அந்த பிளேட்டை அதுக்குள்ளே இறக்கி வச்சுருங்க. போய் இதில் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு மேலே கொஞ்சோண்டு சாக்லேட் சிப்ஸ் வச்சு விட்டுலாம். இந்த குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம். கேஸ் கட்டை இல்லாமல், விசில் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது பேக்கான போதும். சூப்பரான உங்களுக்கு கேக் குக்கீஸ் ஆட்டம் கிடைச்சிடும். ஸோ ஒரு சிஸ்டர் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, குக்கர் வீணாக போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த குக்கர் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த குக்கரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் இந்த குக்கர் பேக் பண்ணுறதுக்கும் சமையலுக்கும் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து டெய்லி நான் கொஞ்சம் ஏதாவது பேக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இதுக்குன்னு தனியாக இந்த குக்கரை ஒதுக்கிட்டேன். வேறு குக்கர் நான் சமையலுக்குன்னு வாங்கிட்டேன். ஸோ குக்கர் எனக்கு வேஸ்ட் ஆகலை, நல்லா தான் இருக்குது. உங்களாண்ட வேஸ்ட்டு குக்கர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி உங்களுக்கு குக்கர் வீணாக போயிடும்னு சொல்லிட்டு பயம் இருந்துச்சுன்னா ஓகேங்களா. கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா இந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே பட்டர் பேப்பரில் மறுபடியும் கொஞ்சோண்டு பட்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு போட்டுடலாம். இன்னொரு மெத்தடில் கூட செய்யலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க. அதுக்குள்ளே கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸ் வச்சுக்கிங்க. அதுக்கு மேலே மறுபடியும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்ம குக்கீஸ் டைப்லேயே கேக் ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான அருமையான இந்த கேக் வந்து மேலே வந்து நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் போட்டு, அப்படி இல்லைன்னா உள்ளே கூட சாக்லேட் சிப்ஸ் வந்து ஸ்டெப் பண்ணி செய்யலாம். சூப்பராக அருமையாக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து திருப்திப்படுத்த முடியும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வருவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.